ஃபேமிலி பார்த்தேன். நான் எப்பவுமே படத்தை கொஞ்சம் லேட்டா பார்ப்பேன். சில படத்துல முன்னாடி பார்ப்பேன். நேத்து ஒரு படம் பார்த்தேன், பாதியில தான் பார்த்தேன். அந்த படத்தை நான் சொல்லல. ஆனா இந்த படம் போனா எனக்கு என்னன்னா அழ வந்துச்சு. ஒரு சீன் எனக்கு அழ வந்துச்சு. ஏன்னா அனாதை போனாவே அது கொஞ்சம் எல்லாருக்கும் ஒரு இது இருக்கும். நான் சொல்லுறேன், ஒரு தெருவுல ஒரு அம்மா இறந்துட்டு அது அனாதே ஆகக்கூடாது. அது முன்சாமி தெருவு இருக்கலாம், கந்தசாமி தெருவு இருக்கலாம், கோயில்சாமி தெருவு இருக்கலாம், கேசவ நகர் தெருவு இருக்கலாம், கேசவன் காலனி இருக்கலாம். அங்க ஒரு 10 குடும்பம் இருக்குதுங்கன்னா அத போய் இன்னொருத்தர் ஒரு இளைஞர் கதவு தட்டி எல்லா ஃபேமிலி அந்த டெத்துக்கு இட்டு வந்தால அந்த சீன் ரொம்ப ரொம்ப பிடிச்சதுங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சிக்குது. கடைசி கிளைமேக்ஸ்ல காமெடி நடிகர் பேர் தெரியல, ஏட்டையா நடிச்சிருக்காரு. நண்பரம் ஐட்டா பாப்பல, காக்கா மூட்டை எல்லாம் நடிச்சிருப்பாப்பல. பேரு நாங்க ஆர்ஜே ரமேஷ். ரமேஷ் போலீஸ்காரன் நீதான், ஒரு கான்ஸ்டபிளான்னு தெரியல, ஏட்டையாவும் தெரியல. அந்த குடும்பத்தை என்ன மாதிரி அழகா எக்ஸ்பிளைன் பண்ணி ஸ்கிரீன் பிளே ஒரு வீட்டை விசாரணை பண்ண நேரத்துல ஒரே லாங்குவேஜ்ல இலங்கையில சேடு கிறிஸ்டின் எல்லாம் அதே லாங்குவேஜ்ல நீ பார்த்து அந்த குடும்பத்தை நீ காப்பாத்தின தெரியுமா? அங்கதான் இந்த படம் வெற்றி. நான் தான் சிம்ரன் மேடம் இந்த மாதிரி நல்ல நல்ல கதைலாம் இருக்கு, காசுக்கெல்லாம் பாக்குது, ஸ்கிரிப்ட் நல்லா தான் பண்ணுங்க. உண்மையில இந்த ஸ்கிரிப்ட் நல்லா இருக்குது. தரமா ரெண்டு குழந்தைக்கு தாயா வேற நடிச்சுக்கிறீங்க. ஒரு பையனுக்கு 18 வயசு அந்த மாதிரி இருக்கும், ஒரு பையனுக்கு 12 வயசு 11. பக்காவா இருக்காரு சசிகுமார். சிம்ரனுக்கு பக்காவா அந்த ஃபேமிலி கரெக்டா இருக்குது. காமெடி எப்படி இருக்கு படம்? காமெடியே தேவையில்லைங்க. காமெடியா நடிக்கிறவரை நல்லா அந்த கதைக்கோட நீரோட்டத்துல உள்ள போயிட்டாரு யோகி பாபு. நான் சொல்றேன், நீரோட்டத்துல உள்ள போயிட்டாருன்னா பாத்துங்க. யோகி பாபு காமெடி சொல்லவே தேவையில்ல. நெக்கல் காமெடி இது, நெய்யாண்டி காமெடி இது, அந்த காமெடி. ஆனா அந்த குடும்பத்து மேல ஒரு அக்கறை வச்சுக்கின்னு சில உதவிகள்லாம் பண்றது அங்க ஜெயிச்சுட்டா போல யோகி பாபு. அந்த குட்டி பையனோட நடிப்பு ஃபர்ஸ்ட் கிளாஸா நடிச்சுக்கிறான் பையன். ஒரு டான்ஸ் ஒண்ணு போடுறான், குத்து சாங் போடுறான், பையன் சூப்பரா இருக்கான். டேய் தம்பி, நிச்சயமா சைல்ட் ஆக்டர்ல நீ அடுத்த ஒரு ஆள்றா. நீ மாஸ்டர் சுரேஷ் கிரேஸ் எல்லாம் நிறைய பேர் பழைய எல்லாம் ஜாமான்லாங்க. நீ நிறைய சைல்டர்ஸ் இருந்தாலும் உன்னுடைய திறமை இந்த அகதி மாதிரி நீ பேசுற தெரியுமா? ஃபர்ஸ்ட் கிளாஸா பேசுறடா, சூப்பரா இருக்குது, வாழ்த்துக்கள். ஓவரால படத்தை பத்தி சொல்லுங்க. ஓவரால படுத்தோம்னா முன்சாமி தெரு, கன்சன்ஸ் தெரு, எந்த தெரு இருந்தாலும் மனுஷனாவா இருந்தா போதும். யாருக்கும் தீமை செய்யாம வஞ்சகம் பண்ணாம அதாவது ஹெல்ப் பண்ணலாம், உபதரம் பண்ணாதீங்க. ஒரு குடும்பத்தை உபதரம் பண்ணி காட்டி கொடுத்து இந்த குடும்பம் நல்லா இருக்குன்னா நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்காதுங்க. எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொன்னாலே அது தமிழ்நாடு. எல்லாரும் நல்லா இருக்கு சொன்னாதான் தமிழ்நாடு. ஆனா அந்த ஊர் அந்த தெரு மக்கள் அவங்க காப்பாத்துறாங்க தெரியுமா? அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சி. டைரக்ட் புது ஆள் தான் நினைக்கிறேன். சின்ன பையனா பெரிய பையனா கூட தெரியல. சின்ன வயசுல கொஞ்சம். என்ன வயசு இருக்கும்? ஒரு 23 22. சூப்பரா 23 வயசு. ஒரு இலங்கை கதையை எத்தனை ராமேஸ்வரன் தோனியா உங்க அடைக்கலை வாங்கி அந்த தெருவுல அந்த ஸ்கிரிப்டை எப்படா கொண்டு போன? ஒரு போலீஸ் விசாரணை, அசிஸ்டன்ட் கமிஷன் விசாரணை பண்றான், பேச்சை வச்சு லாங்குவேஜ் வச்சு கண்டுபிடிப்பான் இது இலங்கை சேர்ந்தவன். ஆனா எல்லாரும் ஒரே மாதிரி பேசுற மாதிரி டைரக்டர் 23 வயசானாலும் அந்த எப்படி அந்த மூளை யோசனை பண்ற? நானே யோசிக்க முடியல. எப்படின்னா மாட்டிக்குவாங்க தான் நினைச்சேன். எப்படின்னா மாட்டி எடுத்து சசிகுமார் போல 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 தண்ணி ஊத்தி அடிப்பானு போல் தெரியுது. இப்படிதான் ஒரு நினைச்சேன். தெரியுங்களா? ஒரு அகதி காப்பாத்து அவங்க ராமேஸ்வரம் பிடிச்சாலும் சரி, யாரும் பிடிச்சா என்ன பண்ணா, டேய் நீ தான் மாமு வச்சுது கொலை பண்ணியா அப்படி போய் அடிச்சு சித்திரா. அந்த சீன் எல்லாம் நிறைய படம் பார்த்தேன். ஆனா அதை காப்பாத்துறான் அந்த கான்ஸ்டேபிள் சூப்பர். அங்கதான் படம் நிக்குது, நிக்கல நின்னுச்சு படம். அதான் நீ காட்டி கொடுக்கூடாது, காட்டி கொடுக்காது, கூட்டி கொடுக்கலாம்ல. பழமொழி இருக்குல்ல, காட்டி கொடுக்க கூடாது, கூட்டி வேணா கூட்டி கூட தப்பா நினைக்காதுங்க. குடும்பமா சேர்ந்து காப்பாத்துதுல, அதுதான் கூட்டி கொடுக்க சொல்றேன், தவறா நினைக்காதப்பா. புரியுதா? வணக்கம் பிளீஸ். படம் சூப்பரா இருக்குது. சிம்ரனுக்கு தான் முதல்ல நன்றி சொல்ல. ஓல் டீம் சொல்றது யோகி பாபு தனித்தனியா சொல்றதோட அந்த தெருவுல இருக்கவங்க வசித்தவங்க, புரியுதா, அந்த இலங்கை மக்களை காப்பாத்தினவங்களுக்கு ஒரு நன்றி. ஃபேமிலியோட பார்க்கலாம். ஏன் எல்லாருமே இந்த படம் பார்க்கலாம். ஓகேவா? அவ்வளவுதான். வணக்கம் பீஸ். மார்க் 10க்கு 10 நான் கொடுப்பேன். ஏன் ஒரு ஃபேமிலியை காப்பாத்துறது 10க்கு 10 நான் 20 கூட நான் கொடுப்பேன். எவனா கமெண்ட் போடு, திட்டுங்க. முண்டங்களே நீ படத்தை பாரு, யாரையும் காட்டி கொடுக்காத, சேர்த்து வை குடும்பத்தை. 10க்கு 10 கொடுக்குற அப்படின்னா படம் நினைக்காத. முண்டமே காட்டி தான் கொடுக்க கூடாது, சேர்த்து கொடுக்கலாம்.
சேர்த்து குடும்பத்தை காப்பாத்தணும். அது யார் குடும்பம் தான் தெரியல. முன்சாமி தெருவுல வசிச்சுதான், கன்சாமி தெருவுல யார் வசிச்சுதான் தெரியல. உங்க தெருவுல யார் இருந்தாலும் அவளை அட்ஜஸ்ட் பண்ணின்னு வாழு. வணக்கம், பீஸ்.